துலாம் ராசினியர்களுக்கு வணக்கம். தீராத கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கும் துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் மே மாதம் 14/5/2025 முதல் 20/5/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு வாரமா அமைஞ்சிருக்குதுங்க. உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, பகை கிரகம் ஆகிய குரு சுக்கிர பரிவர்த்தனை, அதுவும் 6, 8 ஆகிய வீடுகளுக்கான பரிவர்த்தனை நடந்திருப்பதால நடக்காது என்று நினைத்த சில காரியங்கள் வியக்கத்தக்க வகையில் சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்து திடீர் உத்தரவினால் அல்லது புற அழுத்தங்களால் மாற்றங்கள் நிகழலாம். குருவினுடைய பார்வை தன குடும்ப ராசியில் விழுவதாலும், சுக ராசியில் விழுவதாலும், ஜென்ம ராசியில் விழுவதாலும் தலைக்கு வந்த பிரச்சனை தலைப்பாகையோடு நீங்க இருக்குது. முன் யோசனை தகுந்த ஏற்பாடும் இருந்தால் நிலைமையை சமாளிக்கலாங்க. அதே போல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து ராகு உங்களுக்கு மன வலிமையை தருவார் என்பதையும் கிரக நிலைகள் தெளிவாக அறிவுறுத்துதுங்க. இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பல முன்னேற்றங்களை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. குறிப்பாக துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் குரு பெயர்ச்சியாகி முதல் வாரம் என்பதால இந்த குருவினுடைய பெயர்ச்சியின் காரணமாக துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் 11/5/2025 அன்று 9ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகி ஒளிமயமான வாழ்விற்கு உத்தரவாதம் கொடுக்க போகிறாருங்க. இதுவரை தடைப்பட்ட காரியங்கள் தானாக நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. வறட்சி நிலை மாறி வளர்ச்சி நிலை ஏற்பட இருக்குதுங்க. குரு இருக்கும் இடத்தின் பலனாக பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. நவகிரகங்கள்ல நன்மைகளை அதிகம் வழங்கக்கூடியவர் குரு பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 3, 6 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். அவர் இப்பொழுது உங்களுடைய ராசி பாக்கியஸ்தானம் எனப்படும் 9ஆம் இடத்திற்கு வருகிறாருங்க. எனவே இதுவரை ஒத்து வராத உடன்பிறப்புகள் இப்பொழுது ஒத்து வருவாங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. பணிபுரியும் இடத்தில் இருந்த பதற்ற நிலை மாறுங்க. புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. அதே போல தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. கூட்டு தொழில் செய்வோர் தனித்து இயங்க முற்படக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்தவரை குருவினுடைய பார்வை பலனால் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த குரு பெயர்ச்சியினுடைய விளைவாக குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 1, 3, 5 ஆகிய இடங்கள்ல பதியுதுங்க. எனவே இந்த இடங்கள் எல்லாம் புனிதம் அடைகின்றன. ஜென்ம ராசியில் குருவினுடைய பார்வை பதிவதால் நன்மைகள் அதிகம் கிடைக்க இருக்குது. நன்மைகள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாத் சுக்கிரனுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் குரு பார்க்க கோடி நன்மை என்பதற்கேற்ப பொருளாதாரத்தில் வளர்ச்சி ஏற்பட இருக்குதுங்க. புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி கிடைக்குங்க. அதே போல அருளாளர்களுடைய ஆசையும் அனுபவஸ்தர்களுடைய அறிவுரையும் கை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாகவும் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் பதிவதால் உடன்பிறப்புகள் உங்களுடைய குணம் அறிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. விலகி சென்ற சொந்தங்கள் விரும்பி வந்து இணைவாங்க. பல முறை முயற்சித்தும் இதுவரை நடைபெறாத காரியங்களும் கூட இப்பொழுது துரிதமாக நடைபெறுங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையிருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் எதிர்பாராத நேரத்தில் கிடைத்து உங்களை மன மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் பதிவதால
பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலம் பெறுதுங்க. பிள்ளைகளுடைய முன்னேற்றம் மிகச்சரியாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் சம்பாதிக்கும் சூழல் உருவாக இருக்கு. எதை எந்த நேரம் செய்ய நினைத்தால் உங்களால் செய்ய இயலுங்க. அயல்நாட்டு அழைப்புகள் ஆதாயம் தருவதாக அமையுங்க. பணிபுரியும் இடத்தில் சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு திருப்தி தரும் விதத்திலே அமைய இருக்கு. குறிப்பாக துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்கள்ல பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தி ஆகுங்க. பக்கத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள் பாசமும் நேசமும் அதிகரிக்குங்க. தாய் வழி ஆதரவு உண்டு. சமுதாயத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குது. உடன்பிறப்புகள் உறுதுணையாக இருப்பார்கள். பணிபுரியும் இடத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக அகல இருக்கு. பொருளாதாரம் திருப்தி தருங்க. உடன்பிறப்புகள் இல்லங்களில் திருமண முயற்சி கைகூட இருக்கு. அதே போல கடக குருவினுடைய காலத்தில் பதவி மாற்றங்கள் உண்டு. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு குருபா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு ஜீவனக்காரகரான சனி பகவானால் ஏற்பட்டு வந்த அர்த்தாஷ்டக தோஷம் முடிந்து விட்டதால் அலுவலகத்தில் கவலையளித்து வந்த சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை உங்களால் காண முடியுங்க. உங்களை கண்டாலே வெறுப்புணர்ச்சி காட்டிய மேலதிகாரி ஒருவர் இடமாற்றம் செய்யப்படுவதால் உங்களுடைய மனதில் ஏற்பட்ட எதிர்காலத்தை பற்றிய அச்சம் விலக இருக்குது. அதே போல மீண்டும் பணிகள்ல உற்சாகம் பிறக்க இருக்குது. நிறுவனங்களினுடைய நிதி நிறுவனங்களின் மீது ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சி நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் துலாம் ராசி இளைஞர்களுக்கும் பெண்மணிகளுக்கும் மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்க இருக்கு. அதன் காரணமாக குடும்பத்தை பிடித்து வந்த துன்பங்கள் அகன்று தீராத கஷ்டத்தின் பிடியில் சிக்கி வைத்து வந்த துலாம் ராசினியர்களுக்கு நல்ல சாதகமான உலகமே வியந்து பார்க்கக்கூடிய அளவிற்கு முன்னேற்றங்கள் நிறைந்த ஒரு வாரமா இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பது கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. அதே போல துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பல பிரச்சனைகளால் மனம் நொந்து நம்பிக்கை இழந்து வந்த உங்களுக்கு தற்போது நல்ல காலம் பிறந்துள்ளது என்பதை கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க. பொருளாதார பிரச்சனைகளினால் மூடப்பட்டிருந்த தொழிற்சாலையை மீண்டும் திறப்பதற்கு வழிபிறக்க இருக்கு. நிதி நிறுவனங்களுடைய உதவி எளிதில் கிடைக்குங்க. அரசாங்க உதவியும் தக்க தருணத்தில் கிடைக்க இருக்கு. புதிதாக வியாபாரம் ஆரம்பிப்பதற்கான விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. வெளிநாட்டு சந்தைகளில் புதிய வாய்ப்புகள் கதவை திறக்கும். ஒரு சிலர் வெளிநாடு சென்று வாய்ப்பு வரும் உள்ளது. கிரகநிலைகள் தெளிவாக உறுதியளிக்குதுங்க. குறிப்பாக மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்விக்கு அதிகாரியான புதன் கிரகம் சுபபலம் பெற்று சஞ்சரிக்கும் நிலையில் வித்யாஸ்தானம் தோஷமின்றி விளங்குவது படிப்பில் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட இருக்குங்க. படித்தவற்றை மனதிலிருந்து தேர்வுகள்ல சரியான விடைகளை அளித்து உயர்ந்த மதிப்பெண்களை பெற கிரக நிலைகள் இந்த வாரம் முழுவதுமே சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க அதனால் நல்ல மதிப்பெண்களை பெற்று உங்களை பெற்றோர்களை சந்தோஷத்தில் ஆழ்த்தக்கூடிய ஒரு வாரமா தான் அமைஞ்சிருக்குதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது தினமும் லக்ஷ்மி அஷ்டோத்திரம், அபிராமி அந்தாதி, மீனாட்சி பஞ்சரத்தினம் ஆகியவற்றை நீங்கள் சொல்லி வந்தால் போதுங்க, எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும்.